ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மதுரை மாவட்ட மையத்திலிருந்து வரும் தகவல். மதுரை மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் இணைந்துள்ள அங்கத்தினர்கள் அனைவருக்கும், நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த செய்தி தகவலாக வெளியிடப்படுகிறது. அதாவது கடந்த 22/3/2026 திருச்சியில் மருத்துவ காப்பீட்டு திட்டம் குறித்து ஒரு கருத்தரங்கம் போட்டிருந்தாங்க. அந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு அறிஞர் பெருமக்கள், டாக்டர்கள், வக்கீல்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள இந்த குறைபாடுகள் இருக்குது, அரசாங்கம் இதை எப்படி ஓய்வு பெற்றவர்கள் இல்லை குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்னென்ன மாறுதல்கள் செய்ய வேண்டும், தேவைப்படுபவர்களுக்கு மாத்திரம் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வலியுறுத்தி அந்த கருத்தரங்கில் பலரும் பேசினாங்க. அதற்கு பின்னாடி 23/5/2026 நாமக்கல்லில் ஒரு கூட்டம், அதாவது மாநில செயற்குழு நடைபெற்றது. அதில் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் இந்த NHIS, அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் கலந்துக்கிறதோ, அதில் இணைந்திருக்கிறதோ இணைந்திருக்காததோ அப்படி சம்மந்தமாக ஒரு படிவம் வடிவமைத்து 2 பக்கங்களில் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 100 படிவங்கள் கொடுத்தாங்க. அதில் மதுரை மாநகர் கிளைக்கு 45 படிவங்கள் வழங்கப்பட்டன. திருமங்கலம் கிளைக்கு 35 படிவங்கள் வழங்கப்பட்டன. அதாவது கோரிக்கை விண்ணப்பம், ஒவ்வொரு ஓய்வூதியர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக இந்த திட்டத்தில் உள்ள குறைபாடுகள், இதில் என்ன அடுத்தாப்புல நீ செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி 2 பக்கத்தில் மாநில மையம் போட்டிருந்த அந்த ஃபார்மெட் அதை அனுப்பிச்சு, இதே போல் வாடிப்பட்டிக்கு ஒரு 25 படிவங்கள், ஆக மொத்தம் 100 படிவங்கள் அங்கே மதுரை மாவட்டத்துக்கு வழங்கப்பட்ட 100 கடிதங்களில் இந்த மாதிரி பிரித்து கொடுத்தோம். ஆனால் ஒவ்வொரு ஆதார கிளையிலும் கூடுதலாக அங்கத்தினர்கள் இருப்பதன் காரணமாக தேவைப்பட்டால் கூடுதலாக தேவைப்படும் எண்ணிக்கைக்கு ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க, மாடல் படிவம் தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். என்னடா வெறும் மதுரை மாவட்டத்துக்கு 100 ஒதுக்குனா 100 மாத்திரம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. மதுரை மாநகரில் 45 ஃபாரம் கொடுத்துருக்கோம்னா 45 வச்சுக்கிட்டு அவரோட மெம்பர்ஷிப்போட எண்ணிக்கை எத்தனையோ அத்தனைக்கு தகுந்த மாதிரி அவர் ஜெராக்ஸ் எடுத்து மற்றவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் குறிப்பு. அதே போல் திருமங்கலத்துக்கு 35 படிவம் கொடுத்துருக்கோம்னா 35 படிவத்துக்கு மேற்கொண்டு அவர்கிட்ட எத்தனை பேர் அங்கத்தினர்களாக அந்த சங்கத்தில் இணைந்துள்ளார்களோ அவ்வளோ பேர்ட்டையும் இதில் கையெழுத்து வாங்கி PPO நம்பர், அவங்க கையெழுத்து 2ஆம் பக்கத்தில், முதல் பக்கத்தில் அவங்க எந்த சங்கத்தில் சார்ந்திருக்கிறாங்க, மெம்பர்ஷிப் நம்பர் என்ன, அவங்களோட பெயர் என்ன அப்படிங்கிறலாம் விவரம் மேலே தான் இருக்குது. 1ஆம் பக்கத்தில் மேலே டாப்லேயே வந்துடுது அட்ரஸ் என்ட்ரி. 2ஆம் பக்கத்தில் PPO நம்பரும் கையெழுத்தும் 2ஆம் பக்கத்தில் கீழே வருது. ஆக இதை இப்போ அனுப்பிச்சிட்டோம். அது 23/5 நாமக்கல்லில் நடைபெற்ற அந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் இதை நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பிரித்து கொடுத்தாங்க. அதாவது ஓய்வூதியர்கள் கோரிக்கை விண்ணப்பங்கள், அதன் பேரில் 25ஆம் தேதி, அது சனிக்கிழமை அவங்க கொடுத்தாங்க. 25 ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு வந்த பிறகு 25ஆம் தேதி மதுரை மாநகர்களில் நேரடியாக கொடுத்தாச்சு. திரு நடராஜன் தலைவர் அவர்களிடம் நேரடியாக கொடுத்து இதை மேற்கொண்டு தேவைப்படும் படிவங்களை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, ஜெராக்ஸ் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட 45 படிவம் கொடுத்தாச்சு. அதே போல் மற்ற 2 பேருக்கும், அதாவது வாடிப்பட்டி மற்றும் திருமங்கலத்துக்கு அன்றைக்கே தபாலில் அனுப்பிச்சு இதன் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு நேற்று, அதாவது 1/6/2026 அன்றைக்கு ROI சங்கத்துக்கு போயிருந்தபோது மதுரை மாநகர் கிளையின் தலைவர் திரு நடராஜன் அவர்கள் மேற்கொண்டு சில படிவங்கள் எல்லாம், அதாவது ஏற்கனவே உங்களுக்கு 45 படிவம் கொடுத்துருக்கு, மேற்கொண்டு தேவைப்படும் கடிதங்களை எல்லாம் அவர் அந்த பாரங்களை, கோரிக்கை விண்ணப்ப படிவங்களை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தருக்காக கவர் போட்டுக்கிட்டு இருந்தார். என்ன சார் கவர் போடுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, சார் வர 8/6, அதாவது நேற்று 1/6 திங்கக்கிழமை, வரக்கூடிய திங்கக்கிழமை 8/6/2026 செயற்குழு கூட்டம் போட்டிருக்கிறோம், அதுக்காக தான் இன்டிமேஷன் அனுப்பிச்சிட்ருக்கேன், இந்தாங்க உங்களுக்கு ஒரு காப்பி அப்படின்னு மாவட்ட தலைவருக்கும் கையில் ஒரு காப்பியை கொடுத்தாருங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி மதுரை மாநகர் கிளையில் இந்த மாதிரி துரிதமாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு திருமங்கலம் கிளைக்கும் வாடிப்பட்டி கிளைக்கும் சொன்னது.
திருமங்கலம் கிளைத்தலைவர் உடனே சொல்லிட்டார், சார் நாங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய அதாவது இந்த இந்த வியாழக்கிழமை கடந்த அடுத்த வியாழக்கிழமையில் அதாவது 11ஆம் தேதி 11/6/2026 ஒரு செயற்குழு கூட்டம் திருமங்கலம் ஓய்வு பெற்றாளர் சங்கத்தில் நாங்கள் போட்டிருக்கோம் சார். அதில் எல்லாருக்கும் அந்த படிவங்களை கொடுத்து எங்கள் ஆஃபீஸில் எல்லா ரெக்கார்டும் இருக்குங்க. என்ன பிபிஓ நம்பரு, அவங்களோட அட்ரஸ் என்ட்ரி, அவங்க எத்தனாவது மெம்பர்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் எல்லாமே இருக்குது. அதனால் அவங்க வர வேண்டியது, மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியது, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது, மாநிலம் எதனால் அந்த பாரத்தை கோரிக்கை படிவத்தை கொடுத்து கையெழுத்து வாங்க சொல்லுது அப்படிங்கிற விவரங்களை அவருக்கு சொல்ல வேண்டியது, அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி நாங்கள் மொத்தமாக மாவட்ட மையத்திற்கு அனுப்பிச்சிடுறோம் சார் அப்படிங்கிறதாக திருமங்கலம் ஆதார கிளை தலைவர் திரு மஹபூப் பாஷா அவர்கள் தெரிவித்தார். அதேபோல் வாடிப்பட்டி கிளை தலைவர் திரு கே ராமச்சந்திரன் அவர்களுக்கு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி படிவங்கள்லாம் அனுப்பிச்சிருந்தோமே சார், வந்துருச்சுங்க சார், நாங்கள் இதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் இருக்கிறோம், பாருங்களில் ஓய்வூதியர்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி ஓய்வூதியர் நம்பர் பிபிஓ நம்பர்லாம் போட்டு நாங்களும் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே மாவட்ட மையத்திற்கு அனுப்பிச்சி விடுவோம் அப்படிங்கிறதாக சொல்லி, ஆக மதுரை மாவட்டத்தில் இணைந்துள்ள மதுரை மாநகர் கிளை 8/6 மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி திருமங்கலம் கிளை 11/6 மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வாடிப்பட்டி கிளையும் ஒரு தேதி, அவர் தேதி இன்னும் குறிப்பிடலை, நாங்களும் இதே போல் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் சார்னு சொல்லி அஷ்யூர் பண்ணியிருக்கிறாரு ஆச்சுங்களா. இதை வந்து பாருங்கள்லாம் கையெழுத்து வாங்கி 3 ஆதாரக்கிளை தலைவர்களும் மதுரை மாவட்ட மையத்திற்கு மாவட்ட தலைவருக்கு அனுப்பிச்சி விட்ருக்கணும். அனுப்பிச்சி விட்டதன் பேரில் 3 கிளைகள் இருந்தும் வரக்கூடிய அந்த படிவங்கள் அனைத்தையும், அதாவது கோரிக்கை விண்ணப்பம் அனைத்தையும் மதுரை மாவட்ட மைய தலைவர் வந்து என்ன செய்யணும், தமிழ்நாடு அரசுக்கு, அதாவது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள், நிதித்துறை தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் சென்னை அப்படிங்கிற அட்ரஸுக்கு அதை வந்து அனுப்பிச்சி விட்றணும் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 20/6க்குள்ளே நீங்கள் 3 கிளைகள் இருந்தும் வாங்கி 20/6க்குள்ளே அங்கேயே அனுப்பிச்சிடணும். இங்கே சென்னை தலைமைச் செயலகத்துக்கு 3 ஆதார கிளைகள் இருந்தும் வாங்கி 20/6க்குள்ளே ரிப்போர்ட்டை அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து எல்லா படிவங்களையும் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு எங்களுக்கு மாநில மையத்துக்கு உரிய தகவலும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாமக்கல்லே இதை சொன்னாங்க. இந்த படிவத்தில் கையெழுத்து காலத்திலாம் வாங்கி 2 பக்கத்துலையும் ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணாமல் வெறும் கையெழுத்து மாத்திரம் போட்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. என்னோட ஒரு பென்ஷனர் என்பதற்கு அடையாளமே பிபிஓ நம்பர் சொன்னால் தான். ஃபேமிலி பென்ஷனாக இருந்தாலும் சரி, ரெகுலர் பென்ஷனாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பிபிஓ நம்பர் சொல்லணும். அப்போ தானே அவர் வந்து ஆதாரத்தோடு அவர் வந்து இந்த சங்கத்தில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தமாகும். அதனால் எதுக்காக அந்த 20/6ன்னு சொன்னால், அவங்க வந்து 1/7 புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு வேறு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அரசாங்கம் போடலாம் அப்படிங்கிற கருத்து. ஏன்னாட்டா இப்போ இருக்கக்கூடிய 40% இருக்கக்கூடிய என்ஹெச்ஐஎஸோட ஸ்கீம் வந்து இப்போ 2022 ஆரம்பித்தது, 30/6 அது முடிவடையுது. அதனால் 20/6க்குள்ளே நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள எல்லா ஆதார கிளைகளுக்கும் கொடுத்து கையெழுத்து வாங்கி, அவ்வளோ ஆதார கிளைகள் இருந்தால் அந்த பெட்டிஷன்ஸ் பூரா வாங்கி ஸ்பீடு போஸ்ட் மூலமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு, நிதித்துறை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிச்சிட்டு எங்களுக்கும் அது பற்றிய செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு மாநில மையம் அறிவுறுத்தி உள்ளது. ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் மாநில தலைவர் ஆகியோர் நாமக்கல்லில் வலியுறுத்தினாங்க. ஸோ மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த மதுரை மாவட்டத்தில் இருந்து அங்கத்தினர்களாக ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய எல்லா ஓய்வூதியர்களுக்கும் இது வந்து மதுரை மாநகர கிளை தலைவர் வந்து இன்டிமேஷன் லெட்டர் அனுப்புகிறாரு. செயற்குழு கூட்டத்துக்கு தான் அவர் போட்டிருக்கிறாரு. ஸ்பெஷல் கூட்டம் செயற்குழு அன்பர்களுக்கு அனுப்புகிறேன், அவங்க மூலமாக மற்றவருக்கும் சொல்லிவிடலாம் அப்படிங்கிற சிந்தனையில் அவர் அனுப்புகிறாரு. அதே போல் லேடிஸ் குரூப்புக்கு ஒரு தனியாக உள்ளே பாரத்தை இன்செர்ட் பண்ணி இன்னொரு கவரையும் இன்செர்ட் பண்ணி இல்லை கையெழுத்து போட்டு அனுப்புங்க அப்படிங்கிறதும் மதுரை மாநகரில் கிளையில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. திருமங்கலத்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து, சார் எல்லாரையுமே வரவழைச்சிருவோம், எல்லா டீட்டெயில்ஸுமே ரிஜிஸ்டர் போக்குவரத்தில் எங்கள்கிட்ட இருக்குது, எல்லா சங்கத்துலேயுமே அந்த ரிஜிஸ்டர் போக்குவரத்தில் அங்கத்தினர் பேர், அவங்க என்றைக்கு ரிட்டையர் ஆனாங்க, என்ன அவங்களுக்கு அங்கத்தினர் எண், அவங்களோட பிபிஓ நம்பர்னு எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா சங்கத்துலேயும் வச்சு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் மயங்காமல் அவர் சொன்னார், சார் நாங்கள் கூட்டம் போட்டிருக்கோம், எங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது சார், பாரத்தை நாங்கள் அடிஷனலாக தேவைப்படுற பாரத்தை ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம். திருமங்கலம் தலைவர் சொன்னது எடுத்துக்கிட்டு எவ்வளோ அதிகமாக நாங்கள் கையெழுத்து காலத்து வாங்கி மாவட்ட மையத்திற்கு அனுப்ப இயலுமோ அதை அனுப்பிச்சி விடுறோம் சார் அப்படிங்கிறதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த செய்தி வீடியோ வாயிலாக வெளியிடப்படுகிறது என்றால், டெட்லைன் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது. அடுத்து 1/7 புதிய திட்டம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட இருக்குங்கிறதுனால 20/6க்குள்ளே இதை வந்து வாங்கி தலைமைச் செயலகத்தில் உள்ள நிதித்துறை அரசு செயலாளருக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு மாநில மையத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. 20/6க்குள்ளே நாம் வந்து அங்கே அனுப்பணும், அங்கே ரீச் ஆகக்கூடிய தருணத்தில் நம்ம அனுப்பிச்சிருக்கணும். ஆக இந்த காணொலியை பார்க்கும் மதுரை மாவட்டத்தில் இணைந்துள்ள, அதாவது ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தில் இணைந்துள்ள எல்லா அங்கத்தினர்களும் தாம் பார்ப்பதுடன் அல்லாமல், அது மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், அது
ஆதார் கிளை நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை அங்கத்தினர்களாக இருக்கட்டும், எல்லோரும் இதை பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணதை நீங்கள் அனைவரும் இதனை பார்த்து உங்களுக்கு தெரிந்த எத்தனை பேர் உங்களுக்கு பக்கம் பக்கமாக இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க பென்ஷனர்ஸ். ஒரு சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாடிப்பட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாடிப்பட்டி பக்கத்தில் தினம் சாயங்காலம் இல்லை காலை மாலைகளில் சந்திக்கக்கூடிய நபர்கள், இல்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் தொலைபேசி மூலமாக சொல்லி இந்த மாதிரி ஒரு கோரிக்கை விண்ணப்பம் அனுப்பிச்சிருக்கிறாங்க, நம்மளாம் கையெழுத்து போட்டு கொடுக்கணும், உங்கள் பிபிஓ நம்பர் என்ட்ரியோட கொடுத்துக்கு வந்து சேருங்க, இல்லை எத்தனாம் தேதிக்கு நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி அடிஷ்னலாக நிறைய மெம்பர்ஸ் சேர்த்து இதை வந்து வெற்றிகரமாக நடத்தி தரும்படி கேட்டு அந்த காணொலியை நிறைவு செய்வது மதுரை மாவட்ட தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல 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 நன்றி, வணக்கம்.